Hello நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம the top 10 interesting persons in the world அப்படிங்கற அந்த சீரிஸ்ல பார்ட் 2 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் இங்க ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ முடிச்சிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சக்தி and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பர்சன் நம்பர் 1. நம்ம ஊர்ல நிறைய பேர் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையா அவங்க கமிட்டடா இல்ல சிங்கிளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகும் அப்படின்னு என்னால வச்சுக்கலாம். ஆனா இவரு கண்டிப்பா மொரட்டு சிங்கிள் கேட்டகரியில நம்பர் 1 பொசிஷன் எடுப்பாரு அப்படிங்கறதுல ஒரு டவுட்டுமே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு மொரட்டு சிங்கிள்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த கமிட்டட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு அவங்களும் சிங்கிள்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறது தான். அது வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிட்டர் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பிரிக்க வேண்டிய நிறைய விஷயத்த இவரு பக்கா பிளானிங்கோட பண்ணிருக்காரு அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த சைனால ஒரு லவ் ஸ்டோரி ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு லவ் ஸ்டோரியோட பிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் கரெக்டா February 14க்கு வேலண்டைன்ஸ் டேக்கே ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ இவரு கண்டிப்பா கமிட்டட்ஸ் எல்லாரும் அந்த தியேட்டர்ல வந்து லவ் ஸ்டோரிய பாப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த தியேட்டர்ல இருக்க எல்லா சீட்ஸையும் ஒன்னு விட்டு ஒன்னு புக் பண்ணிருக்காரு. அதாவது ரெண்டு கமிட்டட்ஸ் இப்படி உட்கார முடியாது, இப்படிதான் உட்காரணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. அது எல்லாருனாலையும் முடியாது. அது அவரு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு அப்படிங்கறது நீங்களே பாருங்க. இதுல மொத்தமா 130 சீட்ஸ் இருக்கு. அதுல அந்த ஒயிட் கலர் சீட்ஸ் எல்லாம் நம்மால் புக் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது 60 சீட்ஸ் யாருமே கமிட்டட் உட்கார கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால புக் பண்ணி வச்சிருக்காரு. பர்சன் நம்பர் 7. இவர்தான் மொரட்டு கமிட்டட் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னா இவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கு. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இவரை பிரேக்கப் பண்ணிருக்கு. பிரேக்கப் பண்ணது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்கு. என்னன்னா உனக்கு நீ எந்த கேர்ள்ஸுமே கிடைக்க மாட்டாங்கடா மேரேஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. ஆனா இவர் ரொம்பவே சீரியஸா எடுத்திருக்காரு. சீரியஸா எடுத்தது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம கேர்ள் ஃபிரெண்ட ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு 4 பொண்ணை ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிருக்காரு. அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா குவைத்ல நடந்திருக்கு. குவைத்தோட ரூல்ஸ் பிரகாரம் இது பிரச்சனையே இல்ல, எவ்வளவு கல்யாணம் வேணாலும் ஒரே ஸ்டேஜ்ல பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு ஹைலைட்டான விஷயம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியால எப்படி அப்படின்னா நம்ம பொண்ணு கிட்டதான் வரதட்சணை கேட்போம். ஆனா இங்க மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா பையங்க தான் பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். பர்சன் நம்பர் 8. இவர்தான் வில்லியம் கேல் கார்பெண்டர். நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க, என் நண்பனை போல் யாரும் இல்ல அப்படின்னு பாட்டு பாடி நம்ம கூடயே இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க. ஆனா அவங்கெல்லாம் நமக்காக உயிர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படிங்கறதுதான் பதில் இருக்கும். ஆனா நம்ம வில்லியம் கேல் கார்பெண்டர் அவரோட ஃப்ரெண்டுக்காக அவரை உயிர் விடுறதுக்கே ரொம்ப தயாராகி நின்று இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இவரு ஒரு சோல்ஜர். இவரு ஆப்கானிஸ்தான்ல வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இவரை நோக்கி ஒரு கிரானைட் வந்திருக்கு. இவரோட பக்கத்துல இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. சோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ட்ரைனிங் கிரவுண்ட்ல கிரானைடுக்கு முன்னாடி போய் இப்படி குதிப்பாருல்ல, அதே மாதிரி நம்ம ஆளும் அந்த கிரானைடுக்கு முன்னாடி போய் இப்படி குதிச்சிருக்காங்க. குதிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட சேவ் பண்ணிருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு இப்ப ரொம்ப சேஃபா இருக்காரு. ஆனா நம்ம வில்லியம் கேல் கார்பெண்டருக்கு ஒரு கண்ணு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இப்போ அவரும் ஒரு ரிட்டையர்ட் சோல்ஜரா வீட்ல. பர்சன் நம்பர் 9. இவர் பேர் தான் ஷாம். இவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஒரு ஃபேமஸான ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரு இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப டெடிகேட்டடான ஆக்டர் அப்படின்னு சொன்னா அதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவரு ஒரு பிலிம்ல ஒரு சின்ன ஒரு ரோலுக்காக அவரோட லைஃபையே ரிஸ்க்ல வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா
இவரோட பிலிமோட ரோல் இல்லைன்னா கேரக்டரோட அப்பியரன்ஸ்க்காக இந்த கண்ணுக்கு கீழே சின்னதா ஒரு விங்க் வரணும், அதாவது கொஞ்சம் பெண்ட் மாதிரி வரணும். ஆனா அது மேக்கப் இல்லாம ரியலா வந்தா அது அவ்வளவு நல்லது அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஷாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவரு 9 நாள் காலையிலயும் சரி நைட்லயும் சரி தூங்காம இருந்திருக்காரு. தூங்காம இருந்து அவருக்கு நேச்சுரலாவே இங்கிருந்து இப்படி ஒரு விங்க் ஷேப்ல கரெக்டா அவருக்கு அந்த ஸ்வாலிங் டிஷ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வ் அப்படியே வந்திருக்கு. அது அவ்வளவு டெடிகேட்டடா பண்ணது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காகவே நம்ம அவருக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வேணாலும் கொடுக்கலாம், தப்பே இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட எஃபர்ட் நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது தான். பர்சன் நம்பர் 10, இவர் பேர் தான் ஹசன். இவரு சாதாரண ஒரு 15 வயசு ஸ்கூலுக்கு போற பையன் தான். இவரு பாகிஸ்தான்ல இருந்திருக்காரு. அப்போ இவரு ஒரு தடவை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவரு அவரோட படிக்கிற குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு வேண்டி இவரோட உயிரையே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஒரு தடவை இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது சூசைட் பாம்பர் ஒருத்தர் அந்த ஸ்கூலை என்டர் பண்ண பாத்திருக்காரு. அப்போ அதை கண்டுபிடிச்ச நம்ம ஹசன் அவரை தடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு கூட்டிட்டு போய் அந்த பாம்பை அங்க போய் வெடிக்க வச்சிருக்காங்க. சூசைட் பாம்பர் யாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருங்க இந்த உடம்பு ஃபுல்லா பாம்பை கட்டிட்டு ஒரு கூட்டமான இடத்துக்கு போய் அங்க அந்த பாம்பை வெடிக்க வைக்கும் போது இவங்களும் செத்துருவாங்க, அதே மாதிரி அவங்க கூட்டத்தோட இருக்கிறவங்களும் செத்துருவாங்க. இந்த மோட்டிவ் வச்சுதான் அந்த சூசைட் பாம்பர் இந்த ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆக பாத்திருக்காங்க. அப்படி நம்ம ஹசன் தடுத்தனால 2000 குழந்தைங்க அங்க சேவ் பண்ணப்பட்டாங்க. அப்போ இத பத்தி அவர் அப்பா கிட்ட போய் கேட்டிருக்காங்க. கேட்டபோது இந்த அப்பா ஒரு ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதை கேட்கும் போது நமக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வரும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் பையன் அவனோட அம்மாவை அழுக வச்சிருக்கான், ஆனா அவங்க அம்மா மட்டும்தான் அழுதாங்க, இந்த 2000 குழந்தைகளோட அம்மாங்களோட அழுகாட்சியை இவன் சேவ் பண்ணிருக்கான்